நடிகர் மயில்சாமி நேற்று மாரடைப்பினால் உயிரிழந்த நிலையில் இவரை குறித்து பல தகவல்களை பிரபலங்கள் பகிர்ந்து வரும் நிலையில் நடிகர் கிங்காங் அவரை பற்றி பல தகவல்களை வெளியிட்டுள்ளார். தமிழ் சினிமாவின் முக்கிய நகைச்சுவை நடிகர்களில் ஒருவரான மயில்சாமி தனது நடிப்பினை சிறப்பாக வெளிப்படுத்தியவர். சில ஆண்டுகளுக்கு முன்பு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து சினிமாவில் நடித்து ரசிகர்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்தார். நடிகர் மயில்சாமி தீவிர சிவன் பக்தர் என்பதால் மகா சிவராத்திரியை கொண்டாட சென்னையை அடுத்த கேளம்பாக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வந்த நிலையில் அதிகாலையில் ஏற்பட்ட திடீர் மாரடைப்பினால் உயிரிழந்துள்ளார். நடிப்பில் மட்டுமின்றி கொரோனா காலத்தில் அதிகமான பொது சேவைகளிலும் ஈடுபட்ட இவர் உயிரிழக்கும் வரை தனது பொது சேவையை தொடர்ந்தே இருந்தார். இவரின் செயல்களை குறித்தும் இவர் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்தும் பிரபலங்கள் கூறி வரும் நிலையில் நடிகர் கிங்காங் மயில்சாமி குறித்து தகவல்களை பகிர்ந்துள்ளார். நடிகர் கிங்காங் கூறுகையில், தனது இனிய நண்பர் மிமிக்ரி மன்னன் மயில்சாமி அவர்கள் அண்ணாமலையனின் தீவிர பக்தர் ஆவார். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். அப்பொழுது தன்னையும் அழைத்து சென்றுள்ளார் என்றும் மிகப்பெரிய மாலையை ஆர்டர் செய்து காரில் எடுத்து செல்வார் என்றும் தான் சிவம் பக்தராக மாறியதற்கு காரணமே நடிகர் மயில்சாமி தான் என்றும் கூறியுள்ளார். நடிகர் மயில்சாமி 1 லட்சம் சம்பளம் வாங்கினால் வீட்டிற்கு எடுத்து செல்வது வெறும் 5000 தான் இருக்குமாம். அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் உடனே செய்து விடுவார் என்று பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.